ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிஜிபி ஸ்பீட் பேசுகிறேன். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் ஜோனில் 30 அளவு இருக்கிறப்ப எப்படி நம்ம சோலோ வர்சஸ் ஸ்குவாட் ப்ளே பண்ணி பூய் அடித்தோம் அப்படிங்கிறத அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ வேறு லெவல் வெறித்தனமாக அந்த மாதிரி இருக்க போதுங்க. ஸோ நான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் கேஸ் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக்கை தட்டிட்டு பாருங்கள். பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில் இருக்கும், அதை அழுத்தி போட்டு ஆளில் வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீட்டு மேலே ஒருத்தன் தான், அவனை எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யூசிங் பண்ணி வச்சு அந்த முடிச்சு விட்டேன். அப்புறம் ரஷ் பண்ணி போயிட்டு இருக்காங்க, மூடி எடுத்து மாதிரி இருக்கான். டக்குனு வந்து வால் போட்டு ரஷ் பண்ணி போயிட்டுனா அவனை அடிக்கிறதுக்காக போகும் பாருங்க, புழுக்காங்க ஊக்காங்க மாறிடுவான். இருந்தாலும் அவன் வச்சு லாக் பண்ணிடுவான். பின்னாடியிலேருந்து ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிடுவான். ஜஸ்ட் பிஸ்ட் நம்ம டீம்மேட் வந்து முன்னாடியே சொல்லிட்டாரு நம்மள்ட்ட எனிமி இருக்கா அவங்க பின்னாடி அப்படின்ட்டு. இல்லைன்னா நம்ம வந்து நாக்காக இருப்போம். அவனை வந்து டீம்மேட் வந்து அதுக்கப்புறம் போட்டுருவாரு. நான் கிளாக் டவரில் எனிமி எல்லாருமே செத்து போயிட்டேங்க, முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்ப நம்ம டீம்மேட் வந்து கடைசியில் ஒருத்தர் நாக் பண்ணுவான். எனக்கு எங்கே இருந்து நாக் பண்ணா அப்படின்ட்டு வந்து ஒரே குழப்பம் போயிடுச்சு. சரின்ட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு அணி வந்து அடிக்கலான்னு போகாம இருக்க நம்ம டீம்மேட் வந்து அதுக்குள்ள முடிச்சு விட்டாங்க போல இருக்குது. ஆனா படுபாவீங்களா, என் கையில மாட்ட மாட்டேங்கிறீங்களா? இது ஓகே இந்த இதில் பாருங்க, இப்போ ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருப்பான் டீம்மேட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்காக உள்ளுக்குள்ள வெட்டிங் மிஷினில். அவனை வந்து நம்ம போட்டு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் என் டீம்மேட் சொல்லாரு, ஏன் ப்ரோ இங்கே இல்லை ஓசிக்கில் போட்டிங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் நடக்கிறது சகஜதான் ப்ரோ அப்படின்ட்டு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாருங்க, நாங்கள் வந்து ஜோனை பிடிச்சிட்டு மலைக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து ஜோனை போடுவாங்க, நெக்ஸ்ட் ஜோன் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜோனை பார்த்துட்டு இந்த இதில் வந்து வந்தாச்சுங்க. இப்போ வேற லெவல் சம்பவம் பண்ணுவோம் பாருங்க. சும்மா வெறித்தனமாக ஜோனுக்கு எவெல்லாம் வரணும் அவனை பிடிச்சி வந்து அடிச்சிட்டு இருப்போம். இப்போ பாருங்க, அங்கே ஒருத்தர் வந்து நம்ம டீம்மேட் வந்து போட்டாரு ஜோனுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்த பிடிக்கலான்னு கூட வந்து வருவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு மெயினான இடம். இதில் தான் வந்து ஜோன் வரும் கண்டிப்பாக. செகண்ட் ஜோன் வந்து இங்கே தான் முடியுது, பட் தேர்ட் ஜோன் வந்து பக்கத்தில் தான் போடுவாங்க. அதனால் எல்லாருமே இந்த இடத்துல இந்த இடத்த ஒரு பிடிக்க வந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஸ்குவாட் வந்து பிடிக்க வந்துச்சு. நான் அங்கே அந்த ஸ்குவாட் வந்து துரத்தி அடித்தோம். நல்ல டேமேஜ் பண்ண நம்ம டீம்மேட் வந்து நாக் பண்ணி போட்டாரு. அவன் டீம்மேட் எவனாச்சும் இருக்கானா அப்படின்னு நான் பார்க்க போனேன். அதுக்குள்ளே கீழே வந்து ஒருத்தர் வண்டியில் வர சத்தம் சவுண்டு கேட்டுச்சு. பார்த்தா கார் ஜீப் எடுத்து ஒருத்தன் வரான். போட்டு கொளுத்துன்னு கொளுத்து விட்டாங்க. ஒரு ஹெட்ஷாட்லாம் வந்து வச்சேன். பாருங்க எப்படி அடிப்பேன் அப்படின்ட்டு துரத்தி போயிட்டு வாழை வந்து போட்டுக்கிட்டே போயிட்டு இருந்தான். எங்களுக்கு கொஞ்சம் நேரம் வந்து உள்ள கேப்பு உச்சம்பருக்கு அழுத்தி போயிட்டு உழுக்கல. நான் நம்ம டீம்மேட் வந்து கீழே எடுத்து போயிட்டாரு. நான் தான் அவனுக்கு நல்ல டேமேஜ் கொடுத்தேன். ஆனால் போங்க ப்ரோ அப்படின்ட்டு எனக்கு சரியான காண்ட் ஆயிடுச்சு. இந்த இதில் ஒருத்தன் பேராசூட்லேருந்து வந்து குச்சா அவன் அடிக்கலான்னு போவான் பாருங்க. பின்னிலேருந்து அடிச்சா அவன் அடிக்கலாம் போவேன். ஆனால் நம்ம டீம்மேட் வந்து போட்டு போயிடுவாங்க. நம்ம அடிக்க போகிற கீழெல்லாம் நம்ம டீம்மேட் வந்து முன்னாடியே போட்டு போயிடுறாங்க. எனக்கு சரி காண்டாவது. ஆனால் என்னன்னே தெரிலங்க. சே, எனக்கு ராசி சரியில்லையா இல்லை நேரம் சரியில்லையான்னு தெரில. சரி இனிமேல் நம்ம வந்து கில்லு போடுவோம். அதனால் எனிமி வந்து வரானா பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஜோனுக்கு எவனுமே வந்து வரல. நம்ம டீம்மேட் வந்து சொன்னாங்க, ப்ரோ இந்த இடத்துல நிற்காம வேறு எங்கேயாவது போய் அட்டாக் எடுப்போம் அப்படின்ட்டு. ப்ரோ வெயிட் பண்ணுங்க ப்ரோ, அந்த ஜோன் முடிச்சு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அடுத்தோன்னு வர எங்கே போகிற வரேன்னு தெரில. இந்த இதில் போட்டால் என்ன நம்ம திருப்பி வந்து வர முடியாது. எனிமி வந்து இந்த பிடிச்ச ஏன்னா நம்மளுக்கு வந்து ஆபத்தாக போயிடும். அதுக்காக தான் சொன்னேன். இப்போ பாருங்க என்ன நடக்கும் அப்படின்ட்டு. எனிமி வந்து எவனாச்சும் வரானா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒருத்தன் கூட வந்து கண்ணில் மாட்டலைங்க. சரி காண்டாயிருச்சு. என்னடா இது 36 அளவு இருக்குது, என்ன ஒருத்தன் கூட வந்து மாட்டான் அப்படின்ட்டு எனக்கு சரி காண்டாயிருச்சு. ஏன்னா செகண்ட் ஜோன் வந்துருச்சு, கண்டிப்பாக வந்து எனிமி வந்தால் ஆகணும். 36 அளவு உள்ள ஒருத்தன் கூட வந்து எங்கள் கையில் மாட்டல. எல்லாருமே வந்து வேற எங்கேயும் சண்டை போயிட்டு இருந்தாங்க, செத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக செகண்ட் ஜோன் வந்து முடிஞ்சிச்சுங்க. தேர்ட் ஜோன் எங்கே போட போறாங்கன்னு தெரியல. பக்கத்தில் தான் போட்டிருக்காங்க. சும்மா வேற லெவலு. நம்ம பக்கத்து மலைக்கு போனாலே நம்ம ஜோனுக்கு போயிடலாம். அதுக்கு மட்டும் வேற எனிமி பின்னாடிலேருந்து வரானா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒருத்தன் கூட வந்து வரலங்க. எனக்கு ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போயிட்டு சரி நம்ம டீம் பண்ணிட்டே போவோம். அவங்க டேஸ் எனிமி இருப்பாங்க அப்படின்ட்டு போவோம் பாருங்க. அவங்க வந்து எனிமி அடிச்சிட்டு இருப்பாங்க. சரி நம்மளும் வந்து போய் அடிப்போம் அப்படின்னு போவோம் பாருங்க. ஒருத்தர் ஜீப்ல வந்து பார்த்தீங்கன்னா எங்க பக்கத்தில் வந்துட்டு இருப்பான். இப்போதாங்க ஜீப்ல ஒருத்தன் வந்துட்டு அடி வாங்கிட்டு போனா மறுபடியும் ஒரு ஜீப்ல வரான் பாருங்க. முன்னாடி வந்து அவன் தம்பி போல இருக்குது, இப்போ வந்து அவன் அண்ணன் போல இருக்குது. பழிவாங்கத்துக்காக வந்திருக்கான். இருந்தாலும் என்ன பண்ண முடியும், அவனால போட்டு நசுக்கி எடுத்துட்டோம். சும்மா வேற லெவலில் இருந்து அவனை கில்ல எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் ஜோனுக்கு வந்து ஜோன் வேற வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜோனுக்கு வேற வந்து நாங்கள் போய் ஆகணும். ஜோன் பக்கத்தில் தான் இருக்குது, அதனால பிரச்சனை இல்லை. இதனால எனிமி இந்த இடத்துல பிடிச்சா என்ன வச்சுக்கோங்க, நம்மள வந்து அடிக்க ஆரம்பிச்சிருவோம். அதனால தான் நம்ம சீக்கிரம் போய் ஆகணும். சீக்கிரம் போயிட்டு ஒரு நல்ல இடமா வந்து பிடிச்சாகணும். அதுக்கு தான் நான் வந்து ஒரு ஐடியா பண்ணேன். ஒரு வீடு வந்து தெரியுமா, அந்த வீட்டை வந்து பிடிக்கலான்ட்டு. அந்த வீடு எனிமி பிடிச்சிட்டேன்னா அடுத்த ஜோன் வரப்ப நம்மள வந்து ஜோனுக்கே வரணும்ட்டாங்க, வச்சு செஞ்சிருவாங்க. அதுக்காக தான் ஸ்பீடாக நாங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு இருக்கோம். இனிமேல் ஏதாச்சும் இருக்க போகிற வழியில் வந்து இருக்கணும் அப்படின்னு கூட பார்த்துட்டு போனோம். எவனுமே வந்து இல்லை, சேஃப்டியாக தான் வந்து நம்ம மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், நம்மள வந்து அசால்ட்டாக வந்து போட்டு முடிச்சுருவாங்க ஜோனுக்குள்ளே. எனிமி வந்து இல்லை, அதனால பார்த்துட்டு வந்து போயிட்டு இருக்கோம்.
அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கப்ப என் டீம்மேட் வந்து ப்ரோ எனிமி ப்ரோன்னு பார்த்துட்டு கத்திட்டு இருந்தாரு. எங்க ப்ரோ எனிமி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா ப்ரோ கீழே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா தான் பார்த்தா இங்க நிக்கிறான் அப்படின்ட்டு. அதுக்குள்ள நம்ம டீம்மேட் போட்டு முடிச்சிட்டாரு. அவனை ஒளிஞ்சு சரியா போயிட்டு இருக்காங்க. சோலோ பீஸ் போல இருக்குது. அவன் நம்ம கையில மாட்டாம போயிட்டான். அலைவ பாருங்க 27 அளவு இருந்துச்சு. இந்த செகண்ட் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஜோனுக்குள்ள வந்து அடிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்குது. இந்த பாருங்க லெஃப்ட்ல வர சண்டை போயிட்டு இருக்குது. க்ளோல வந்து போட்டுருக்காங்க. சரி அடிக்கலாம் போவோம் பாருங்க. இப்பதான் பேரஸ்ல ஒருத்தன் தான் குதிப்பான். பார்த்துட்டோம் வச்சு வெளுத்துருவேன். போடு வேற லெவல் கில் பண்ணிட்டோம். இறங்கணுன்னே அதுக்கப்புறம் பாருங்க இன்னொருத்தன பேரஸ்ல இறங்குவான். எங்கடா அப்படின்னு போய் பார்ப்போம் பாருங்க. நம்ம டீம்மேட் வந்து அந்த கில் வந்து போட்டுருவாரு. சரி இந்த கில்லு கிடைக்கல. நான் அந்த மலை மேல இருக்கேன் அவங்களே அடிச்சு கில் எடுக்கலாம் அப்படின்னு பார்ப்பேன். ஜோன் வேற வந்துட்டு இருக்குது. கண்டிப்பா ஜோனுக்கு முடியாது தான் ஆகணும். எங்க இருக்கான்னு தான் தெரியல. அந்த வால் பின் இருக்காங்க அந்த பாக்ஸ் பின் இருக்காங்கன்னு தெரியல. அந்த வந்துட்டு இருக்கான் பாருங்க வால் போட்டுக்கிட்டு. அவனை எப்படியே வந்து அடிச்சே ஆகணுங்க. வாழை வந்து உடச்சிட்டு இருந்தேன். ஒரு அடி அடிச்சு செத்து போயிட்டான். நம்ம டீம்மேட் வந்து அதிகமாக சக்தி குறைச்சி வச்சிருப்பாங்க இருக்கு. அப்புறம் ஓசிக்கு ஏன் ப்ரோ எடுத்தீங்க அப்படின்னு நம்ம டீம்மேட் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ அடிக்கிறப்ப அதெல்லாம் பார்க்க முடியுமா? எனிமி அடிக்காமே இருக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் கூல் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் எனிமி ஏதாச்சும் வருவானா அப்படின்னு தேடிட்டு இருந்தேன்னா எவனுமே வந்து கிடைக்கல. இந்த சைடு எவனுமே இல்லை போல இருக்குது. எல்லாருமே பொச்சினக் சைடில் தான் வந்து இருக்காங்க. 13 நாளே வந்துருச்சுங்க. அதுக்குள்ள அலையே வந்து சண்டை வந்து குறைஞ்சிட்டு வந்துருச்சு. அவனுக்கு பாட்டுக்கு அவனுக்குள்ள வந்து அடிச்சுட்டு சண்டை எடுத்துட்டு கில்ல எடுத்துட்டு இருந்தாங்க. எனக்கு இதுக்கப்புறம் கில்ல கிடைக்காத போல இருக்குது. இங்கே நின்றுட்டு இருந்தா சரி ரஷ் பண்ணி போயிட்டு அவங்களை முடிச்சுடலாம் அப்படின்னு போயிட்டாங்க. பொச்சினக்கில் தான் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. அவ்வளோ கில்ல இருந்து எடுத்துட்டு தான் போல இருக்குது. அதனால அங்கே வந்து போயிடலான்னு போவாங்க. நம்ம டீம்மேட் அப்போ ஒருத்தர் நாக் பண்ணி போட்டுருவான். எங்கேருந்து நாக் பண்ணி போட்டானே என்பது தெரியல. சரி அவனை அடிச்சு கில் எடுப்போம் அப்படின்னு போவோம் பாருங்க. நம்ம டீம்மேட் வந்து அவனை போட்டுருவாரு. ஹெட்ஷாட்டா வந்து போடுவாருங்க. இந்த கில்லு எனக்கு அடிச்சிருக்க வேண்டியது. இந்த மேட்ச் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா என் கையில் மாட்டவே மாட்டுறாங்க. நம்ம டீம்மேட் தான் வந்து சாவறாங்க. எனக்கு சரி கண்டாயிருச்சு. அட போங்கடா புயாவது ஏதாவது அப்படின்ட்டு அட்டாக் வந்து நான் போயிட்டேங்க. இந்த மேட்ச் பூயா அடிக்கலாம் பரவாயில்ல, நான் கில்லு போட்டே ஆகணும் அப்படின்ட்டு அப்படி போயுமே என் கையில் எவனுமே மாட்டல. இதுக்கப்புறம் எனக்கு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பிண்டி வந்து நான் ஓடியாந்துட்டு இருந்தேன். அவனே போடுவோம் அப்படின்னு நான் போயிட்டேங்க. பிண்டி வந்து நல்லா டேமேஜ் பண்ணிட்டான். எங்கே போனான்னு தெரியல. அங்கே இருந்தால் ஓடியாந்துட்டு இருக்கான் பாருங்க. டே நீ என் கையில் தானே உனக்கு சங்கு அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேன் பாருங்க. போயிட்டு அழுத்தி பிடிச்சிடும் போடு வேற லெவலு. அவன் நம்ம டீம்மேட் அடிச்சிட்டு இருந்தா போல இருக்குது. நம்மளை பார்க்கவே இல்லை. நான் வந்து போட்டு சொல்லிட்டோம். நம்ம டீம்மேட் வந்து லாக் பண்ணி போட்டாங்க. ஜோன் வந்துட்டு இருந்துச்சு. ஜோனுக்குள்ளே போயிட்டு நம்ம டீம்மேட் வந்து அவர் ரிவ்யூ பண்ணிட்டாரு. இப்போ நம்ம வந்து ஜோனுக்கு வேற போய் ஆகணுமோ. இன்னொருத்தனா எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் தான் இருக்காங்க. அந்த 2 பேர் அடிச்சா நம்ம வந்து பூயா போட்டுடலாங்க. வேற லெவல் அலைய வந்து குறைஞ்சிட்டே வந்துருச்சு சொல்லலாம். இதுக்கப்புறம் என் டீம்மேட்டை ஒரு சேலஞ்சை பண்ணி விட்டேன். கடைசியில் எனக்கு அசிங்கமாக போயிருச்சு. அந்த 2 கிலோ நான் தான் போடுவேன் அப்படின்ட்டு சேலஞ்ச் பண்ணி விட்டாங்க. கடைசியில் என்ன நடக்கும்னு பாருங்க. போடுவானா இல்லையா அப்படின்ட்டு ஒரே அசிங்கமாக போயிடுச்சு குமார் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. லெஃப்ட்ல தான் வந்து எனிமி இருந்தான். என் டீம்மேட் வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. நான் போறதுக்குள்ளே வந்து அவனை போட்டு முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அவனே வச்சு போடுவோம் மானத்தஞ்சு கொஞ்சம் வச்சு காப்பாற்றுவோம் அப்படின்னு போனா இப்போ ஹெட்ஷாட்லாம் வந்து வாங்கிட்டு போவோம் பாருங்க. ஆனா சாவ மாட்டான் என் கையில. ஆனா படுபா விடே அங்க பாருங்க ஹெட்ஷாட்லாம் வந்து வச்சனா சாவல தகுந்த உள்ள ஓடி போயிட்டான். அவனை அடிச்சே ஆகணும் அப்படின்னு நானும் குளோவெல்லாம் வந்து உடச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ள ஓடி போயிட்டு பக்கி அப்புறம் எஸ்பின் வந்து ஓடி போவோம் பாருங்க. நம்ம டீம்மேட் வந்து 4 பேர் சுத்து போட்டாங்க. இதுவரை நம்மளுக்கு கில்லு கிடைக்காதுன்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு இதெல்லாம் போய் ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தா அதுக்குள்ள அவனை முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச்ல தேவையில்லாம சேலஞ்ச் பண்ணி அசிங்கப்பட்டுக்கிட்டோம். சரி ஓகே गाइस இந்த வீடியோ முடிச்சு கொண்ட நேரம் ஆச்சு. நம்ம சேனல் கரெக்டா புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ரெடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே गाइस பை பை see you love you all. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.